பிக் பாஸ் ரொம்பவே பரபரப்பா போயிட்டுருக்கு. ஆனா, எந்த சீசனுக்கு இல்லாம இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அதிரி புதிரியா முதல் வீக்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ட்டாங்க. இந்த 2ண்ட் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மை டாஸ்க் அதுலலாம் அல்டிமேட்டா பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. அந்த வகையில வந்து பார்த்துட்டீங்கன்னா, டம்மி பீஸா உள்ளுக்கு என்ட்ரி குடுத்த நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரு இப்ப தான் ஒரு ஸ்டாரா மாறியிருக்காரு. வாட்டர்மெலன் ஸ்டார் அந்த ஸ்டார் அந்தஸ்த வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவரோட வோட் அப்படின்னு பார்த்தோம்னா, டாப்ல தான் இருக்கு. போன வீக் நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்தாரு. இந்த வீக்லயும் வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கான வோட் அப்படிங்கும்போது டாப்ல இருக்காரு. 1,09,652 ஓட்டு எடுத்து நம்பர் 1 பொசிஷன்ல அசையாம இருக்காரு. 1,00,000 ஓட்ட கடந்த முதல் நபர் அப்படிங்கிறாப்புல இருக்கு திவாகர் அவர்கள். 2ண்ட் பிளேஸ்ல வந்து சபரி அவர்கள் இருக்காரு. ஸோ திவாகருக்கு வந்து ஈடு கொடுத்து அவருக்கான ஓட்ட வந்து வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சபரியோட கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு. சபரியோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 94,270 ஓட்டு எடுத்து 2வது பிளேஸ்ல இருக்காங்க. பார்வதி அவர்கள் 3வது இடத்துல இருக்காங்க. பார்வதியோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிறதே பார்வதி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒத்தாலும் மொத்த ஹவுஸை எதிர்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 52,399 ஓட்டு எடுத்து 3வது பிளேஸ்ல பார்வதி இருக்காங்க. கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் திவாகர்ட்ட உரண்டை இழுத்துக்கிட்டு இருந்தாலும் ஸோ ஓரளவுக்கு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கான ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 43,995 ஓட்டு எடுத்து கமருதீன் அவர்கள் 4வது பிளேஸ்ல இருக்காரு. 5வது இடத்துல ரம்யா வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடி மயங்கி விழுந்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களும் வந்து ரொம்ப நாள் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. ரம்யாவோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 38,061 ஓட்டு எடுத்து 5வது பிளேஸ்ல ரம்யா இருக்காங்க. அப்சராவோட கேம் பிளே செம்மையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 2, 3 நாளா வந்து பார்த்துட்டீங்கன்னா, கடைசி பிளேஸ்ல இருந்தாங்க. ஸோ அவர் தான் இந்த வீக்ல எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிற ரேஞ்சில இருந்த அப்சராவோட ஓட்டு அப்படிங்கிறது இப்ப ரொம்பவே இன்கிரீஸ் ஆயிருக்கு. இப்ப 2 நாள் அவங்களோட கேம் பிளே செம்மையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களோட ஓட்டு 32,199 ஓட்டு எடுத்து 6வது பிளேஸ்ல ரம்யா அவர்கள் இருக்காங்க. எஃப்ஜே வந்து 7வது பிளேஸ்ல இருக்காரு. எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இரிட்டேட் பண்றாப்புல பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ பண்ணணுமே அப்படிங்கிறாப்புல வந்து பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் மோக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தாருன்னா, அவரும் நல்லா கேம் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ அவரோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, எஃப்ஜே அவர்கள் வாங்கின ஓட்டு 32,149 ஓட்டு எடுத்து 8வது பிளேஸ்ல இருக்காரு. 7வது பிளேஸ்ல இருக்காரு. அதுக்கப்புறம் கடைசி 2 பிளேஸ்ல இருக்கிறது கெமி அண்ட் அரோரா. கெமியோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 31,320 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ கெமியும் பண்றது உள்ளுக்கு சரியில்ல. சுத்தமா இரிட்டேட் பண்றாப்புல பண்றது ஒரு மாரி அவங்களோட கேம் அந்த இதே வந்து பெரிய அளவுல எடுபடல அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 31,320 ஓட்டு. கெமி வந்து கடைசி இடத்துல இருந்தாங்க. அப்புறம் வந்து 7வது இடத்துக்கு வந்தாங்க. இப்போ மறுபடியும் 8வது பிளேஸ்ல வந்து கெமி அவர்கள் இருக்காங்க. ஸோ அரோராவோட ஓட்டு நேத்து தலைகீழா மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ 6வது பிளேஸ்ல இருந்த அப்சரா அங்க வந்து 6வது பிளேஸ்ல இருந்த அரோரா வந்து கடைசி பிளேஸ்ல இருக்க அப்சரா வந்து பார்த்தீங்கன்னா 6வது இடத்துக்கு வந்திருக்காங்க. அரோரா வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம லவ் கன்டென்ட் குடுத்தா, அந்த மாரி ஒரு மாரி கிளாமரா இருந்தா பெரிய லெவல்ல எடுபடும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, துஷாரோடயே சேர்ந்துக்கிட்டு பெரிய லெவல்ல அப்படியே பில்டப் குடுத்துட்டு அலைஞ்சாய்ங்க. ஆனா நேத்து பண்ணது, துஷாரோட சேர்ந்து பண்ணது, ரம்யாவோட பிரச்சனைய பண்ணதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஓட்டு அப்படியே சர்ருன்னு கீழ போயி, அரோரா அவர்கள் கடைசி பிளேஸ்ல இருக்காங்க. இதே நீடிச்சா அந்த வாரம் எலிமினேட் ஆவறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அவங்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 31,051 ஓட்டு எடுத்து கடைசி பிளேஸ்ல அரோரா அவர்கள் இருக்காங்க.